போட்டு ஏதோ ஒன்று பேசி வைக்க செல்ஃபி எடுத்து உங்க டிபி எதையும் சேர்த்து இதில் வேறு வீடியோஸை பார்த்தது இல்லாமல் உங்கள் எல்லாரையும் பிடிச்ச உள்ளத்தள்ள போகிறன்னு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அடே இவங்கெல்லாம் எங்கேயா இருக்கீங்க அப்படின்றத தெரிய மாட்டேங்குது. ஸோ வேறு லெவலில் பிரம்மாண்டமான நிறைய ஒரு மீட்டிங் ஆளே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வேறு லெவலில் பெருசாக இருக்குது. ஸோ சரியான கூட்டம் தான் சொல்லணும். அந்த நிறையவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன தான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு என்ன தான் நிறைய விசேஷம் இருந்தோ அதை பற்றி பிரிட்டிஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை அடுத்து மதுரை, திருநெல்வேலி, இந்த சைடில் சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர்னு காடுன்னு இறங்கி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே. அதுக்கேற்ற மாதிரி அதிரடியாக வேறு லெவலில் திருப்பிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் மைவி திருச்சி சைடில். இதில் வேறு அடிக்கடிக்கு மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு உலக வர்த்தகத்தில் 2026 நம்பர் 1 கம்பெனியாக. ஸோ இப்போ இந்தியா லெவலில் போயிட்டுருக்கு. அடுத்தது உலக லெவலில் வந்து ஸோ இன்னுமே டேக் ஆன் பண்ணி மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோட ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா. வாங்க. அதாவது ஒரு பெரிய தத்துவ ஞானிகள் சொல்லுவாங்க, அது பெரிய ஒரு விழா சொல்லுவாங்கன்னா, நீ வைக்கிற இலக்கு அடுத்தவன் பார்த்து ஆமா சூப்பர் பண்ணுன்னு சொன்னா அந்த இலக்குல வேல்யூ கிடையாது. எப்படிங்க நம்ம இலக்கு வைக்கிறோம்னா அந்த இலக்கை யாரும் சொல்லும் போது இதை நான் செய்ய போறேன்னு சொல்லும் போது அதை பார்த்து ஆமா சூப்பர்ப்பா பண்ணு பார்த்து செய்யறாங்க அப்படின்னா அந்த இலக்குக்கு வேல்யூ கிடையாது. நம்ம சொல்றதை பார்த்தா சிரிக்கணும். இதெல்லாம் நடக்குமா கிண்டல் கேள்வி பண்ணலாமா? அப்படி இலக்கு வச்சாதான் நம்ம வச்சு இலக்குக்கு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா 2026 நம்ம கம்பெனி இன்னைக்கு உலகில் நம்மளுடைய மாறும் சொல்லும் பொழுது கொஞ்சம் பேர் கை வச்சுட்டாங்க தானே. கை தட்டவங்க நாம கை வச்சுக்கூடாது. உண்மை என்னன்னா வெளியிலிருந்து பார்க்கும்போது அது நகைப்பு விஷயமா தான் இருக்கும். ஏன் நம்ம வச்சு இலக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் வரணும், இந்த தென் மாவட்டங்களை வரணும் அப்படி கிடையாது. நம்ம விச்சலுக்கு எண்ணிட்டுருக்கோம். தமிழகத்தை தாண்டி தென் மாநிலங்களை தாண்டி இந்தியாவை தாண்டி ஆசியாவை தாண்டி வேறு லெவலில் தாண்டி அதுக்கான தகுதியும் திறமையும் நமக்கு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா வெளியில அதுக்கான தகுதியும் திறமையும் நமக்கு தெரியும். உங்க ஏரியாவில் பர்டிகுலரா இந்த தென் மாவட்டங்கள்ல எந்த மாவட்டத்தில் சிவகங்கை நடந்தானே சிவகங்கை அந்த இல்ல கொடுங்க ஸ்டோரி சொல்லுங்க. ஆபீஸ் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி இருக்கு, கன்னியாகுமரி இருக்கு, நாகர்கோவில் ஒண்ணுதான். அடுத்த விஷயம் இங்க திருநெல்வேலி இருக்கு, தென்காசியில் இருக்கு, சங்கர் கோயில் வந்தாச்சு, அடுத்ததான் சிவகாசியில் இருக்கு. இப்படி அடுத்தடுத்து தேனி, மதுரை, திண்டுக்கல் வரிசையா இருக்கா இல்லையா? ராம்நாடு எல்லாமே ஆஃபீஸ் தானே. ஸோ ஆன்லைன் ஒர்க் பண்ணி ஆன்லைன் பேஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனி சொல்ற ஒரு விமர்சன கம்பெனிக்கு எதுக்கு இங்க மட்டும் இருக்கணும்? இதை தாண்டி எவ்வளவு ஆஃபீஸ் இருக்கு? கோயம்புத்தூர்ல மட்டும் 6 ஆஃபீஸ் இருக்கு. அதை தாண்டி திருப்பூர், அதுக்கப்புறம் தாராபுரம், சத்தியமங்கலம், ஈரோடு, நாமக்கல், அதுக்கப்புறம் அங்கே திருச்செங்கோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல திருவண்ணாமலை, அதுக்கடுத்து ஆத்தூர், அதுக்கப்புறம் வந்து வேலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், சென்னை சைடு அந்த பெல்ட் ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? அது இல்லாம இந்த திருச்சி, கும்பகோணம் அங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்கு. ஏற்கனவே வந்து புதுக்கோட்டை சொன்னேன். இப்படி தமிழகத்துல பல இடங்கள்ல நம்முடைய டைரக்டா ஜோன் ஆபீஸே இருக்குது. அதை விட முக்கியமா தமிழகம் எங்கும் 1000க்கு மேற்பட்ட ஸ்டோர்கள் இருக்கு. அதுவும் நம்ம ஆபீஸ் தான். ஓடி போற கம்பெனிக்கு இத்தனை ஆபீஸ், எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் தேவையில்லையே. இத்தனை குடும்பம் பண்ணணும் தேவையில்லையே. வெளியில் சொல்றோம் இல்லைங்களா, இந்த கம்பெனி ஓடிடுவாங்க, இந்த
கம்பெனி மூடிடுவாங்க அவ்வளவுதான் சொல்றாங்க. அவங்களுக்கான பதில் என்னன்னா ஆக்ஷன் இண்டிவிஜுவல் ஃபைட்டாக மாற்றக்கூடாது. அது அவங்க விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு எதிராக சில நடவடிக்கை ஈடுபடுறாங்க, நம்மளை செயல்களை விமர்சிக்கிறாங்க, அது எதிராக அதை முறைகளுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாம சட்டப்படி அவர்களுடைய மற்றபடி இண்டிவிஜுவலா நீயா இருக்கா நான் இருக்காங்களா ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க யாராவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒன்று பேசி வைக்க, செல்ஃபி எடுத்து உங்க டிபி எதையும் சேர்த்து வைக்க, இதை நான் தான் உங்களை புதுசமாகவே இருக்கிறாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், 9 மாசமா போராட இன்னைக்கு தான் அவர் மேற்கொள்ள தோணுமா? லாஜிக் ஏதாவது சரி, அவர் போராட தெரியாதா? அவர் கொடுத்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் எல்லா பக்கம் போய்க்கிறவங்க போகாத டிபார்ட்மெண்ட் இல்லை, பார்க்காத அதிகாரிகள் இல்லை, கொடுக்காத விளக்கம் இல்லை, தராத டாக்குமெண்ட் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் தோணாத வராத கோவை இன்னைக்கு வருமா? அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணாலும் சட்டப்படி தான் பண்ண முடியும், வன்முறை கையாள முடியாது. சட்டப்படி தான் பண்ண முடியும் சொல்லும்போது தேசத்தை நமக்கு தானே, நம்ம வேலைநாடு பிரச்சனையா, நம்மளே இந்திய மக்கள் தானே. அப்ப அந்த சட்டம் நமக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். யாருக்கு நியாயம் சட்டம் நிற்கும் தானே. உண்மைங்களா இல்லைங்களா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போராட்டங்கள்ல கலெக்டர் ஆஃபீஸர் கொடுத்தா ஒன்றும் வேலையாகல, கமிஷனர் ஆஃபீஸ் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, சிசிபி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஈவோட பிரிப்பெடுப்பா போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு ஆதரவா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரா இல்லையா? எல்லாரும் ஏன் ஆதரவாகுது? நம்ம சரியா இருக்கிறோம், அது தவறான புகா, அது திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இதை எச்சரிக்கையாக சொல்றேன், ரெக்கார்டுக்காக சொல்றேன். என்ன விஷயம் வெளியே நடந்தாலும் நம்ம பொறுமை காக்கணும். அதுக்கு முறையான சட்டப்படியான பதில் சொல்லணும். ஒழிய முதல்ல இண்டிவிஜுவலா போய் நீயாச்சு நானாச்சுக்கான வேலையை செய்யக்கூடாது, செய்யவே கூடாதுங்கிறத நீங்க வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஆரம்பித்து உங்க ஏரியா ஓகேங்களா? அதனால சொல்றேன் நான். சரியா? சரி, இருக்கட்டும். ஸோ இன்னுமே பார்த்தோன்னா அடுத்தடுத்து நிறையவே அப்டேட் காத்துட்ருக்கு. ஸோ செம்மையாக இருந்துச்சு தான் சொன்னோம். இன்னும் டேக் ஆன் பண்ணி வேறு லெவலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு மே 1 2ஆம் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த SG4 கம்ப்ளீட் பண்ணவங்களாம் அந்த நம்ம கலந்துக்குங்க. இன்னும் நிறைய விஷயம் அப்டேட் பண்ணுவாங்க. இன்னுமே அது ரெடி வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து நிறையவே அப்டேட் பண்ணதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபை ஆகும். ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை, சீ நண்பா, பாய்.